हिरण्यकश्यपु रावणाला देवद्वेषे मृत्यू आला कैसा एकही नाही रडला प्रकार संत हस्ताने. இந்த ஓவியின் பொருளாவது இரண்யகசிபுவுக்கும் ராவணனுக்கும் கடவுளை வெறுத்ததன் மூலம் மரணம் நிகழ்ந்தது. இத்தகைய சம்பவம் ஒன்று கூட மகான்களின் கரங்களால் நிகழ்ந்ததே இல்லை. இந்த ஓவியில் ஸ்ரீ தாஸ்குனு மகாராஜ் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்த அந்த கடவுளுக்கு உள்ள 2 குணங்களான அவதார நோக்கமான, அதாவது இஷ்ட அனுகிரகம், துஷ்ட நிகிரகம். இந்த துஷ்ட நிகிரகம் என்பது மகான்களிடம் கிடையாது என்பதையே இங்கு வலியுறுத்துகின்றார். அது எப்படி என்றால், சனகாதி முனிவர்கள் 4 ஜெய விஜயர்கள் வைகுண்டத்திற்குள் அனுமதிக்காமல் தடுத்தார்கள். எனவே அவர்கள் பூலோகத்தில் பிறக்கும்படி சபிக்கப்பட்டனர். சாப விமோச்சனம் வேண்டுகையில், பக்தனாக பல பிறவிகள் பிறந்து வைகுண்டம் வருகிறீர்களா, அல்லது 3 பிறவிகள் பகவானின் எதிரியாக, அதாவது பகவானை வெறுத்து வைகுண்டம் வருகிறீர்களா என்று கேட்க, இறைவனை நீண்ட காலம் பிரிந்திருக்க விரும்பாத அந்த துவாரபாலகர்கள் 3 பிறவிகள் எதிரியாக வாழ்ந்திட வரம் கேட்டனர். எனவேதான் ஹிரண்யகசிபுவுக்கும் ராவணனுக்கும் பகவானின் எதிரியாக வெறுப்பை, பகவானிடம் ஒரு வெறுப்புணர்ச்சியை அவர்கள் காட்டினர். அப்படி இங்கு குறிப்பிடும்போது அந்த ஜெய விஜயர்கள் சத்தியயுகத்தில் ஹிரண்யகசிபுவாகவும் ஹிரண்யாக்ஷனாகவும், திரேதா யுகத்தில் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும், துவாபர யுகத்தில் சிசுபாலனாகவும் தந்தவக்ரனாகவும் அவதரித்தனர் என்பது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஜெய் சாய்ராம்.